எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல இந்த வருஷம், அதாவது 2025-26 அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சாச்சு, இயர் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்பதான் நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க ஆடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன். இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன்ல நிறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க. அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான். இப்ப நம்ம எந்தெந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்றது மூலமா ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ப்ராப்பரா ஃபைனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போறோம். அது என்ன நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து கரெக்டா இருக்கா, அல்லது இன்னும் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி அதுக்கான என்ட்ரியை போட வேண்டியது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். ரெண்டாவது வந்துட்டு பேங்க் ரெக்கன்சிலேஷன் சரியா ரெக்கன்சில் ஆயிருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அக்கௌண்ட்ஸை ஃபைனலைசேஷன் பண்ண முடியும். மூணாவது பாயிண்ட் வந்து ஸ்டாக் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்க உங்க பிசிக்கல் ஸ்டாக்கும் உங்க புக்ல இருக்கிற ஸ்டாக்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் புக் என்ட்ரி கரெக்டா மேட்ச் ஆயிருக்கா, நம்ம பிசிக்கல் கேஷுக்கும் புக்ல எழுதின அமௌண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேட்சிங் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம கேஷ் புக்ல என்னென்ன டிஸ்பியூட் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம பார்க்க போறோம். டெப்டர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் அடுத்த லிஸ்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெக்கன்சிலேஷன் பார்க்க போறோம். ஐடிசி ரெக்கன்சிலேஷன் பார்க்க போறோம். அது கூட புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலி ஆகுதா எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸோட பில் என்ட்ரிஸ் பெண்டிங்கா இருந்ததுன்னா அது எப்படி என்ட்ரி பண்ணணும், அது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்க்க போறோம். டிடிஎஸ் என்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணும்போது எப்படி டிடிஎஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த இயருக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண போறோம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண போறோம் ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் ஷெட்யூலோட டீடைல்ஸை எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்க்க போறோம். டேலி டேட்டா என்ட்ரி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சென்ட் டு ஆடிட்டர்ஸ் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். ஃபைனலைஸ் ஆன முடிச்ச பிறகு அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஃபைனலைஸ் ஆன டீடைல்ஸை வச்சுட்டு எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி போடணும் அப்படிங்கிற ஒரு 15 இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை கவனமா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ மெயினா யாருக்கெல்லாம் உபயோகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்ஸ், கன்சல்டன்ட், ஆடிட்டர்ஸ், ஜெனரல் பப்ளிக், பிசினஸ் ஓனர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால எல்லாம் தெளிவா ஒரு அவேர்னஸ் வேண்டி பாருங்க. ஆனா உங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷனுக்கும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். அதாவது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் என்ட்ரியை நம்ம எப்படி என்ட்ரி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல் என்ட்ரி ஃபுல்லாவே என்ட்ரி போட்டோம், பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபுல்லாவே அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது சேல்ஸ் என்ட்ரி பர்ச்சேஸ் என்ட்ரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த கண்ட்ரோல் படி நீங்க உங்க சேல்ஸுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, பர்ச்சேஸ்க்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, கேஷுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, பேங்க்குக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோலை வச்சு நீங்க ஒர்க் பண்ணினாதான் நீங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் பண்ண முடியும். இல்லாட்டி அது ஃபைனலைஸ் இல்லாத அக்கௌண்ட்ஸா மாறும். அது அந்த டீடைல்ஸை நீங்க ஆடிட் பண்ணும் போதோ அல்லது ஆடிட்டர் கிட்ட கொடுக்கும் போதோ அந்த டீடைல்ஸ் அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா ஒர்க் பண்ணுங்க. கண்ட்ரோல் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஒரு என்ட்ரியை நீங்க என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாம அது எது கூட மேட்ச் பண்ணணும், எது கூட இது ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க பார்த்தே ஆகணும். அப்பதான் அந்த சேல்ஸ் அல்லது பர்ச்சேஸ் என்ட்ரி கம்ப்ளீட் ஆனதுக்கான அடையாளம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸை வந்து எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் புக் கூட கம்பேர் பண்ணணும். இப்ப சேல்ஸ் எல்லாமே நீங்க பினிஷ்ட் குட்ஸா வெளியே போகுது அல்லது ட்ரேடிங்கோட ஆக்டிவிட்டிஸா இருந்ததுன்னா கூட்ஸ் வெளியே போகுது அப்படின்னா இஷ்யூ, அதாவது கூட்ஸ் இஷ்யூடு நோட்ல அது எல்லாமே ப்ராப்பரா 1 to 100 பில்ஸ் இருக்குது அல்லது 1 to 1000 பில்ஸ் இருக்குது அப்படின்னா அது கரெக்டா அந்த பில் நம்பருக்கும் நீங்க போட்ட டேலி அக்கௌண்ட்ஸ்க்கும் பேலன்ஸ்டா அது கரெக்டா இருந்ததுன்னா, லைனா இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் படி அந்த ஸ்டாக் படி அந்த சேல்ஸ் வந்து டேலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிருப்பீங்க, அது கூட ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணிருப்பீங்க. அப்போ சேல்ஸ் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்து அதை எடுத்துட்டு வருது. அந்த ஜிஎஸ்டிஆர் 3Bயும் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மேட்சிங்கா இருக்கணும். அதாவது அந்த சேல்ஸும் ஜிஎஸ்டிஆர் 3B சேல்ஸும் மேட்சிங்கா இருக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கிற சேல்ஸ் என்ட்ரியும் இந்த நீங்க அக்கௌண்ட்ஸ்ல போட்ட அந்த சேல் என்ட்ரியும்
கரெக்டா இருக்கணும். இப்படி கரெக்டா இருந்தாதான் சேல் அல்லது சர்வீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதை சேல்னு மென்ஷன் பண்றேன். அப்போ அந்த இன்கம் அக்கௌண்ட்ஸ் அல்லது சேல் ஆர் சர்வீஸ் சேர்ந்து இதோட டோட்டல் அமௌண்ட்டும் இது கண்ட்ரோலா பாக்குற ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1 ஸ்டாக் புக் இது எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா அந்த என்ட்ரி ஃபுல்லி ரிகன்சில்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். பர்ச்சேஸ் என்ட்ரியும் ஜிஎஸ்டிஆர் 2B வெரிஃபை பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 2B இருக்கிற ஐடிசியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற பர்ச்சேஸ் என்ட்ரியும் ஜிஎஸ்டியோட ரிலேட்டடா இருக்கிற எல்லா பர்ச்சேஸ் பில்லும் அது கூட ஜாயிண்ட் ஆயிருக்கா, மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். முக்கியமா அதுல பர்ச்சேஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் 2B. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அதுல. அதே மாதிரி அது கூடவே பிக்சட் அசெட்டோட பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்கும். இப்போ இதுல நீங்க கிளாசிபிகேஷன் எதுல வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்டிஆர் 2B இருக்கிற பர்ச்சேஸ் என்ட்ரி எல்லாம் லிஸ்ட் பண்ணி இந்த பர்ச்சேஸ்க்கும் நீங்க போட்ட டேலி என்ட்ரியில இருக்கிற பர்ச்சேஸோட லிஸ்ட்டுக்கும் மேட்சிங்கா இருக்கணும். அதுல இருக்கிற ஜிஎஸ்டிஆர் 2B இருக்கிற பர்ச்சேஸோட வேல்யூ 2B அதாவது டேலியில இருக்கிற பர்ச்சேஸ் என்ட்ரியும் மேட்சிங்கா இருக்கணும். அதனால அதை நீங்க புரிஞ்சு அதை கண்ட்ரோலா வச்சு மேட்சிங் கான்செப்டுக்குள்ள போகும்போது அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கன்சில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்ச்சேஸ் எப்படி அடுத்தது மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் புக் கூட மேட்ச் ஆகணும். ஸ்டாக் புக்ல இருக்கிற பர்ச்சேஸ் ரெசிப்ட் என்ட்ரி, பில் ஆஃப் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸும் இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் என்ட்ரிஸும் பர்ச்சேஸ் மேட்சிங்கா இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் கிடைச்சிடும். இப்படி ரெக்கன்சில் பண்றது மூலமா, இப்படி மேட்சிங் பாக்குறது மூலமா அக்கௌண்ட்ஸை நீங்க ஃபைனலைஸ் பண்ண முடியும், சேலும் பர்ச்சேஸும். அடுத்த பாயிண்ட் பார்ப்போமா? அடுத்த செக்லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது ரெண்டு டைப்பா அக்கௌண்ட்ஸ்ல பேங்க் ரெக்கன்சில் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் பேலன்ஸும் அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற பேலன்ஸும் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல அதாவது டேலியில ஒர்க் பண்ண பேலன்ஸும் கரெக்டா இருந்ததுன்னா, ஒரே அமௌண்டா இருந்ததுன்னா ரெக்கன்சில் கம்ப்ளீட்டட் அப்படிங்களா. இன்னொரு பாயிண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, 31 மார்ச்சுக்கு முன்னாடி செக் இஷ்யூ பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த செக் வந்து மார்ச்லயே கிளியர் ஆகாம ஏப்ரல்ல கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும், அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய செக் வந்துருச்சு ஆனா அடுத்த மாசம் தான் கிளியர் ஆகும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆஸ் பர் அக்கௌண்ட்ஸ் புக்ல இருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க பேலன்ஸை அரைவ் பண்ணணும். அந்த டைம் செக் இஷ்யூ பண்ணாலும் சரி, செக் வந்திருந்தாலும் சரி, அந்த டைம்ல கிளியர் ஆக வேண்டிய அமௌண்ட் அடுத்த மாசம் தான் கிளியர் ஆகுது அப்படின்னா அது ரெக்கன்சிலேஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் கூட அது ரெக்கன்சில் ஆகணும், பேலன்ஸ் ஆகணும். இதுதான் அந்த பேங்க் ரெக்கன்சிலேஷனோட ஒர்க். இதை நம்ம ரெக்கன்சில் பண்ணினாதான் பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஷ் புக் வெரிஃபிகேஷன். அதாவது கேஷ் புக்கை வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேஷ் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பில்ஸ் இருக்கும், என்ட்ரிஸ் இருக்காது, என்ட்ரிஸ் இருக்கும், பில் இருக்காது. அந்த மாதிரி டைம்ல நீங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வெரிஃபிகேஷனை கரெக்டா ப்ராப்பரா பண்ணிடணும். என்ட்ரிஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த என்ட்ரியை அக்கௌண்ட் பண்ணிட்டு அது கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லாட்டி அந்த பேலன்ஸ் வந்து உங்க பிசிக்கல் கேஷ் பேலன்ஸுக்கும் உங்க டேலியில மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் அல்லது ஏதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ற அந்த பேலன்ஸும் உங்களுக்கு டேலி ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஆடிட்ல டிஸ்பியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கவனமா புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. இந்த கேஷ் புக்கை பொறுத்தளவுக்கு என்ன மெயினா பார்க்கணும் அப்படின்னா, above 10,000க்கு மேல எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கா அல்லது ஒரு நபருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்குமா அப்படிங்கிற கணக்கை நம்ம பார்க்கணும். ஒரு நாளைக்கு 10,000க்கு மேல ஒரு ஆளுக்கு பேமெண்ட் போயிருக்க கூடாது. அதே மாதிரி வரவு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்திருக்க கூடாது. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்து அதை கரெக்டா அக்கௌண்ட் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா அதுல டிஸ்பியூட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிஸ்அலவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்அலவ் ஆகுது அப்படின்னா நீங்க அக்கௌண்ட்ஸ்ல நீங்க எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்ணி என்ட்ரி போட்டதை அது வந்து எக்ஸ்பெண்டிச்சரா கன்ஃபார்ம் ஆகாம அது இன்கம்மா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க உங்க அக்கௌண்ட்ஸ்ல. அதனால உங்க ஆடிட்ல அது இன்கமா கன்சிடர் ஆயிரும். அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த செக்லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் வெரிஃபிகேஷன். ஸ்டாக்கை நம்ம வெரிஃபை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியால இருக்கும். ஏன்னா இதுலதான் நிறைய டிஸ்பியூட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சீக்கிரமா கண்டுபிடிக்க வேண்டிய இடமும் அதுதான். அதனால வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்க பிசிக்கல் வெரிஃபிகேஷன் கரெக்டா இருக்கணும். அதாவது உங்க ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ண ஓப்பனிங் ஸ்டாக்ல இருந்து பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் சேல்ஸ் அது வரைக்கும் பேலன்ஸ் ஸ்டாக் வந்துட்டு உங்க ஸ்டாக் ரெக்கார்ட் புக்குக்கும் பிசிக்கல் ஸ்டாக்குக்கும் பிசிக்கலா ஸ்டாக் எடுக்கணும். அதாவது 31 மார்ச் முடிஞ்ச அடுத்த நாளே 1ஆம் தேதி காலையில ஸ்டாக் எடுத்திருக்கணும். அந்த ஸ்டாக்குக்கும் நீங்க மெயின்டைன் பண்ண ஸ்டாக் ரெக்கார்ட் புக்ஸுக்கும் டேலியா இருக்கணும், மேட்சிங்கா இருக்கணும். அப்பதான் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆன அக்கௌண்ட்ஸா கன்ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் கன்ஃபர்மேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப டெட்டாஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் சேல்ஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாமே அந்த சேல்ஸ் பர்சனை அந்த கிளைண்ட்டை நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா டெட்டாஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்ப சப்போஸ் கிரெடிட்டாஸ் கன்ஃபர்மேஷன் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்கள அந்த கிளைண்ட்டை அந்த கஸ்டமர்ஸை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா கிரெடிட்டாஸ் அப்படின்போம். அப்ப இவங்க 2 பேருக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த அக்கௌண்ட்ஸ்ல ஃபைனலைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா டெட்டாஸோட கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க பணம் எல்லாம் வாங்கிருப்பீங்க. அதாவது கேஷா வாங்கியிருப்போம், செக்கா வாங்கியிருப்போம், ஆர்டிஜிஎஸ்ஆ வாங்கியிருப்போம், நெட்டா வாங்கியிருப்போம், யூபிஐ மூலமா வாங்கியிருப்போம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மூலமா உங்க அக்கௌண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இந்த அப்டேட் பண்ணது போக ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து இவ்வளவுதான் வருமானம் வந்திருக்கு, இவ்வளவுதான் வர வேண்டியது இருக்குங்கிற ஒரு நிலுவ தொகை இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை அதாவது நீங்க ஒரு லெட்ஜர் அப்படிம்பாங்க, அந்த லெட்ஜரை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அது அவங்களுக்கு அனுப்பணும், அல்லது சாஃப்ட் காப்பியை மெயில் மூலமா அனுப்பலாம், வாட்ஸ்அப்லயும் அனுப்பலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஏன்னா நீங்க தான் சேல் பார்ட்டி அப்படிங்கிறங்காட்டி அந்த பேலன்ஸ் வந்து யாருகிட்ட கரெக்டா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா யார் சேல் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்டதான் அந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கு. ஏன்னா அவங்கதான் எனக்கு இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற கணக்கை போட்டு கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க, கலெக்ட் பண்ணாம விட மாட்டாங்க. அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் வந்து கரெக்டா இருக்கும். அப்படின்னா இந்த லெட்ஜரை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா அனுப்பிடணும். அவங்க அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்டும் நம்ம கொடுத்த அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் லெட்ஜரும் வந்துட்டு டேலியா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட எரர் இருந்தா ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணி இந்த பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் டெட்டாஸ் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ் கன்ஃபர்மேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டை நம்ம அனுப்பிச்சு விட்டுருப்போம். சில டைம் அது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னா 0 ஆயிருக்கும். சப்போஸ் கிரெடிட் பீரியட்ல கிரெடிட் பேமெண்ட்ல நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கும். அப்ப அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்க வச்ச பேலன்ஸா கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேண்டி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து அவங்க லெட்ஜரை அதாவது உங்க நேம் ஆஃப் கம்பெனி பேர்ல இருக்கிற அந்த லெட்ஜரை அவங்க இருந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போட்ட அக்கௌண்ட்ஸும் அவங்க போட்ட லெட்ஜரும் வந்துட்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு பேரு தான் கிரெடிட்டாஸ் கன்ஃபர்மேஷன். இப்படி அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்றது மூலமா தான் நீங்க வந்து ஐடியோட பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். இல்லாட்டி ஐடில இருந்து நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கிரெடிட்டார் லெட்ஜருக்கு அவங்களுக்கு ஏதோ இஷ்யூ வந்திருந்ததுன்னா கிரெடிட்டார்ஸ் லெட்ஜரை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கும்போது அவங்க போட்ட பேலன்ஸும் நம்ம கொடுக்குற லெட்ஜரும் பேலன்ஸ் டேலியா இருந்ததுன்னா அந்த பார்ட்டி விடுதலையாருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம கிளைண்ட் கிட்ட நம்ம பையர் கிட்ட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறோம் அப்படின்னா அதுவும் இதுவும் கரெக்டா இருந்ததுன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது மூலமா அக்கௌண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். அக்கௌண்ட்ஸ் இதுக்கு பேரு தான் கிரெடிட்டாஸ் டெட்டாஸ் ஃபைனலைசேஷன் அல்லது கன்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க. எக்ஸ்பென்சஸ் பெண்டிங் பில்ஸ், அதாவது நீங்க எக்ஸ்பென்சஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணும்போது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டேன் முடிஞ்சது அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ட்ரிஸ்க்கும் உங்க பர்ச்சேஸ் பில்லுக்கு அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பில்லுக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு பில்ஸ் இருக்குதா, சப்போர்ட்டிங் பேப்பர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரி பண்ணணும். இதுல மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பெண்டிங் இன்வாய்ஸ அந்த பெண்டிங் பில்ஸை நீங்க அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணினாதான் அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பில்ல அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பில் அந்த பில்ல நீங்க ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ஒரு இடத்துல நடந்திருக்கும். அப்ப அந்த பேமெண்ட் மட்டும் நீங்க உங்க அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர்ல அதாவது பார்ட்டியோட அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர்ல டெபிட் பேலன்ஸ்ல காமிக்கும். அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பில் என்ட்ரி போடலன்னு கன்ஃபார்ம் ஆயிடும்.
அதனால நீங்க என்ட்ரி பில்ல, அதாவது பர்ச்சேஸோட சாரி எக்ஸ்பெண்டிச்சரோட பில்ல நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதனால அந்த பெண்டிங் இன்வாய்சஸ், பெண்டிங் பில்ஸ் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ல விட்டு போய் இருந்ததுன்னா அது கட்டாயமா அக்கௌண்ட் பண்ணிடணும். அப்பதான் அக்கௌண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும், அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் ஆகும். இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் ஆகாது, ஆடிட்டர் உங்களை திட்டுவாரு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெகன்சிலியேஷன். அதாவது ஜிஎஸ்டி ரெகன்சிலியேஷன் எப்படி பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்குக்கும் ஜிஎஸ்டிக்கும் டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடணும். இதுல எதெல்லாம் மெயினா ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, 3B, 2B அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இன்ஃபர்மேஷன் கூட இந்த டேலியில வர அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாவே டேலி ஆகணும், அதாவது மேட்சிங் ஆகணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸுக்கு நம்ம ஏற்கனவே பேசினபடி ஜிஎஸ்டிஆர் 2Bக்கும் அக்கௌண்ட்ஸ் புக்குக்கும் டேலி ஆயிடணும். அது போக 2Bல என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வரும், பிக்ஸ்ட் அசெட் பர்ச்சேசஸ் வரும், அதர் பர்ச்சேசஸ் வரும். அந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா அது எல்லாமே கிளாசிபிகேஷன் கரெக்டா உங்க டேலி அக்கௌண்ட்ஸ்ல பண்ணிட்டு இந்த வர்ற எக்ஸ்பெண்டிச்சர் பில்லும் அசெட் பர்ச்சேஸ் பில்லும் பர்ச்சேஸும், அதாவது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா டோட்டல் பர்ச்சேஸ் சொல்லி 2Bல லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்டும் உங்க அக்கௌண்ட்ஸ் புக்ல வர்ற டோட்டல் இந்த கிளாசிபிகேஷனும் டேலி ஆகணும். இது ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்டா, அதாவது ஒரு டிராஃப்டா எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணி போட்டு வச்சுக்கணும். அப்பதான் வந்து உங்க 2Bக்கும் நீங்க மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸும் கரெக்டா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்றது மூலமா என்ன பிரச்சனை இருந்து தப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்தாவோ ஏதாவது பிரச்சனை வந்தாவோ ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். அதனால இதை நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. இப்படி நீங்க மெயின்டைன் பண்ணாட்டி கண்டிப்பா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல நீங்க பதில் சொல்ல முழிப்பீங்க. ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் அந்த சேல்ஸோட இன்ஃபர்மேஷன், அதாவது இன்கத்தோட இன்ஃபர்மேஷன் டேலி ஆயிருக்கணும். அந்த டேலியான இன்ஃபர்மேஷன் மூலமா நீங்க சேல்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதாவது சேல்ஸ்னா அதர் இன்கமும் சேர்ந்துதான் வரும். சேல்ஸ்ல இது இந்த 3Bயோட பொறுத்தளவுக்கு எல்லா இன்கமும் வந்துட்டு கரெக்டா அது லிஸ்ட் ஆயிரும். 3Bல மட்டும் இல்ல, ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்து எடுத்துட்டு வரங்காட்டி ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபுல்லாவே எல்லா இன்கமும் கிளப் ஆயிரும். அது என்ன இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பினிஷ்ட் குட்ஸை சேல் பண்ணிருப்போம், ட்ரேடிங் குட்ஸை சேல் பண்ணிருப்போம், பிக்ஸ்ட் அசெட்டை சேல் பண்ணிருப்போம், நம்ம வாங்கின ஏதாவது பர்ச்சேஸ் ரா மெட்டீரியலோ அல்லது வேற ஏதாவதோ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடான பர்ச்சேஸோ நம்ம சேல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கிராப் சேல்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல அது எல்லாமே 3Bயை பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்தளவுக்கு இன்கம் தான் கன்சிடர் ஆகும். ஆனா நீங்க கிளாசிபிகேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் ஷீட்ல ஃபுல் இன்கம் அப்படின்ட்டு அல்லது டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை நீங்க கிளாசிபிகேஷன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாதான் அந்த ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் இருக்கிற புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் டேலி ஆகிறதுக்கு ரெக்கன்சில் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்படி ரெக்கன்சில் பண்ணாதான் அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதை தெரியாம நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆகும், ஆடிட்டர் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடிசி ரெக்கன்சிலேஷன். ஐடிசி ரெக்கன்சிலேஷனை பொறுத்த அளவுக்கு மெயினா பர்ச்சேஸோட இடம், அதாவது நீங்க என்னெல்லாம் பொருள் பர்ச்சேஸ் பண்றீங்களோ என்னெல்லாம் சர்வீஸை மற்றவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க ஐடிசிஐ எடுத்துக்கலாம்னு சொல்லி உங்க பையர் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுவாரு, நீங்களும் எடுத்துருவீங்க. அந்த மாதிரி டைம்ல உங்க புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஐடிசி ரெக்கன்சிலேஷன் கட்டாயமா பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன், இப்போ 31 மார்ச் 2026 முடிஞ்சு போச்சு, ஆனா அதுல இருக்கிற ஐடிசி நான் ஏதோ தவறுதலா விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க எடுக்கணும். அந்த ஐடிசியை நீங்க எடுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். வர்ற அக்டோபர் 2026 வரைக்கும் இந்த ஐடிசி எலிஜிபிளா இருக்கு. அதனால நீங்க அதை எடுத்துக்கலாம். அதனால நீங்க மெயின்டைன் பண்ணும்போது நீங்க இந்த ரெக்கன்சிலேஷன் போட்டாகணும். ஐடிசியை நீங்க 31 மார்ச்க்குள்ளதான் எடுக்க வேண்டிய ஐடிசியை 31 மார்ச்க்குள்ள அந்த பர்ச்சேஸ் என்ட்ரிய அல்லது எக்ஸ்பெண்டிச்சர் என்ட்ரிய அல்லது அசெட் என்ட்ரிய அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஐடிசியா அடுத்த வருஷத்துலதான் நீங்க அதாவது என்ஜாய் பண்ண போறீங்க, எடுத்துக்க போறீங்க, கிளைம் பண்ண போறீங்க. அப்படின்னா அந்த பர்ச்சேஸை நீங்க ப்ரீவியஸ் இயர் பிஃபோர் 31 மார்ச் 2026லயே அந்த அக்கௌண்ட்டை பண்ணிட்டு ஐடிசி எடுக்கிறத இந்த வருஷம் அதாவது 2026-27 பிஃபோர் அக்டோபர்ல எடுக்கிறீங்கன்னா
அதுக்கு ஒரு ரெக்கன்சிலியேஷன் போட்டு அந்த ஐடிசி டீடைல்ஸை மெயின்டைன் பண்ணும். நீங்க சப்போஸ் அப்படி மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்லவே முடியாது. அடுத்தது டிடிஎஸ் செக். அதாவது டிடிஎஸ் என்ட்ரிய நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்க அதைய வெரிஃபை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸும் வந்துட்டு இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸா தான் கருதப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்திருக்கணும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பில்லுக்கு தகுந்த என்ட்ரிஸை நீங்க போட்டு வச்சிருப்பீங்க. அந்த போட்டு வச்சுக்க என்ட்ரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டிடிஎஸ் என்ட்ரி போயிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் நம்ம கட்டியிருக்குமான்னு பார்க்கணும். கான்ட்ராக்ட் பேமெண்ட் அப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் என்ட்ரி அந்த லிமிட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு டிடிஎஸ் கட்டியிருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏஜென்ட்டோட கமிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான என்ட்ரிய டிடிஎஸ் போட்டிருக்குமா, ஃபைல் பண்ணிருக்குமா, டிடிஎஸ் ரிட்டர்ன்ல அது ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணி ஃபைல் பண்ணிடணும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்லயும் கரஸ்பாண்டிங்கா மிஸ்ஸிங்கான என்ட்ரி அப்டேட் பண்ணிடணும். அந்த அப்டேட் பண்ணினாதான் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து முழுமையாகும். இல்லாட்டி கம்ப்ளீட் ஆகாம நின்றுட்டு இருக்கும். அவ்வளவுதான், உங்களால அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அதனால இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாம அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் பண்ணவே முடியாது. அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு கண்ட்ரோல் இல்லாம, ஏதோ ஒரு கிரிப் இல்லாம நீங்க அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆடிட்டர் கிட்ட நீங்க அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் வந்துட்டு உங்களை திட்டி வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பயந்து ஒர்க் பண்றதுக்காக சொல்லல, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி வே தான், அதனாலதான் உங்களுக்கு எஜுகேட் பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த செக்லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் அசெட் வெரிஃபிகேஷன். பிக்ஸ்ட் அசெட்டை வந்து நம்ம கரெக்டா கிளாசிஃபை பண்ணி உங்க குரூப்ல, அதாவது பிக்ஸ்ட் அசெட் குரூப்ல வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். அதாவது பிக்ஸ்ட் அசெட் அப்படின்னா அசையா சொத்துக்கள். ஆனா இந்த இடத்துல அதாவது அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற டைம்ல பிக்ஸ்ட் அசெட் நான் பிக்ஸ்ட் அசெட்னு போடாம பிக்ஸ்ட் அசெட் அப்படின்னா அதுல பில்டிங்கும் கவர் ஆகும், மிஷினரியும் கவர் ஆகும், கார்ஸும் கவர் ஆகும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கவர் ஆகும். இதெல்லாமே அசெட், அதாவது அசெட்டுங்கிற லிஸ்டுக்குள்ள வைக்காம பிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிற ஒரு லிஸ்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதனால இது எல்லாமே அசைய சொத்துக்கள் கிடையாது. இந்த கிளாசிபிகேஷன் வந்துட்டு அக்கௌண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு பிக்ஸ்ட் அசெட் வச்சிருக்காங்க. அதனால இந்த பிக்ஸ்ட் அசெட்டை நீங்க கிளாசிஃபை பண்ணும்போது வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிசிக்கல் அசெட்ஸ்க்கும் நீங்க மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் புக்குக்கும் இந்த அசெட்ஸ் எல்லாம் கரெக்டா லைன்ல இருக்கான்னு பார்க்கணும். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா சேல் பண்ணிருப்பாங்க, பில் போட்டிருக்க மாட்டாங்க, அது கை மாத்தி விட்டுருப்பாங்க, அதுல அமௌண்ட் வந்திருக்கும், அது சப்போஸ் பர்சனல் அக்கௌண்ட்ல வந்திருக்கலாம் அல்லது கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கூடி வந்திருக்கலாம், என்ட்ரி பண்ணாம விட்டுருக்கலாம். அப்போ இந்த மாதிரி டைம்ல அது எப்படி கிராஸ் செக் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலா அந்த நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்த லிஸ்டும் அந்த லிஸ்ட் படி பிசிக்கலா அந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம கணக்குல இருக்கா, அதாவது பிசிக்கலா ஷோ ஆயிருக்கா, லைன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் பர்ச்சேஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கிராஸ் ப்ராஃபிட் என்ன, ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருப்போம். ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்போம் அல்லது பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ்டு டீடைல்ஸ் வச்சிருப்போம். அந்த ஃபைனலைஸ்டு டீடைல்ஸ் வச்ச கூட இந்த இப்ப மெயின்டைன் பண்ற, அதாவது 31 மார்ச் 2026 மெயின்டைன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த டேலி அக்கௌண்ட்ஸ் கூட இது எல்லாமே கம்பேர் பண்ணணும். கம்பேரிட்டிவ்லி இது கரெக்டா இருக்குதா, அதாவது ரேஷியோ கரெக்டா போயிருக்கா. இப்போ போன வருஷம் ஒரு எக்ஸாம்பிள் 10 கோடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் அதாவது 2025-26ல 15 கோடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் கூடி இருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா அல்லது என்ன ரேஷியோ படி கரெக்டா தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணணும். அதை ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட கம்பேர் பண்ணி நீங்க வச்சுக்கணும். அப்படி கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்ச் ஆகும். அடுத்த லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை ப்ரீவியஸ் இயர் கூட கம்பேர் பண்ணணும். ஃபைனலைஸ்டு ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டை நீங்க எடுத்து கையில வச்சுக்கணும். அந்த வச்ச டீடைல்ஸை பேஸ் பண்ணி இந்த வருஷம் நம்ம பேலன்ஸ் ஷீட் என்ன கண்டிஷன்ல இருக்கு, எப்படி நம்ம அசெட் மெயின்டைன் பண்ணிருக்கோம், எப்படி நம்ம லைபிலிட்டி கம்மியா இருக்கா அல்லது மறுபடியும் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்படி லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கரஸ்பாண்டிங் அதோட இன்கம் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கோமா அல்லது அசெட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோமா அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் கிராஸ் செக்கிங் வந்துட்டு இந்த பேலன்ஸ் ஷீட் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதை உணர்ந்து ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேலி டேட்டாவை உங்க ஆடிட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது வித் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கூட உங்க அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே, சேல், பர்ச்சேஸ், எக்ஸ்பெண்டிச்சர் பில், பேங்க் ஸ்டேட்மெண்ட், கேஷ் புக், வேற என்ன மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அசெட் லெட்ஜர், இது எல்லாமே அசெட்டோட ஸ்டாக் ரெஜிஸ்டர், பர்ச்சேஸோட ஸ்டாக் ரெஜிஸ்டர், இது எல்லாமே நீங்க உங்க ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்ல உங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஆடிட்டர் வந்து வெரிஃபை பண்ணுவாரு, கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடிட் பண்ணுவாரு. ஏன்னா டாக்ஸ் ஆடிட் கேசஸ்ல ஆடிட் வந்து ஆடிட்டோட ரோல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதை புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, அவருக்கு டவுட் வரும்போது கேள்வி கேட்பாரு. அந்த டைம்ல அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் மறுபடியும் 2வது வாட்டி சிட்டிங் மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சு நீங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் அவர் கூட சேர்ந்து அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க உங்களுடைய பதில் சொல்லும் போது அவரு கன்ஃபார்ம் பண்ணி இது தப்பு ரைட் அப்படின்னு சொல்லி சரி பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் சில இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்க இது ஒர்க் பண்ணிட்டு வாங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அக்கௌண்ட்ஸ் விஷயமா அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபுல்லா ஃபைனலைஸ் ஆகும். நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டை ஃபைனல் பண்ணி ஆடிட்டிங் ரெடி பண்ண முடியும். ஃபைனலைஸ் பண்ணி ஆடிட்டர் சைன் பண்ணுவாரு. இல்லாட்டி அவர் அந்த ஒர்க்கை பார்க்க மாட்டாரு. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, ஆடிட்டிங்கும் முடிஞ்சது, ஆடிட்டர் சைன் பண்ணி ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கம்ப்யூட்டேஷன் எல்லாமே உங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா அக்கௌண்ட்ஸும் ஃபைனலைஸ் ஆகி உங்க கையில வந்துருச்சு அப்படின்னா டேலி டீடைல்ஸ் அல்லது எனி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நீங்க அந்த பேக்கப்பை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சாஃப்ட் காப்பியை நம்ம எந்த ஒரு தருணத்திலும் விட்டு கொடுத்துடவே கூடாது, மறந்து போயிடக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த டேட்டா தான் நம்ம எப்ப வேணாலும் நம்ம எடுத்து நம்ம அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். அத்தாரிட்டிஸ்னா கவர்மெண்ட்டுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். ஏதாவது நோட்டீஸ், இஷ்யூஸ், லிட்டிகேஷன், கோர்ட் கேஸ் இந்த மாதிரி வர்ற டைம் இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோட டீடைல்ஸ், சாஃப்ட் டீடைல்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால டீடைல்ஸை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம், அல்லது உங்க சாஃப்ட் காப்பியாவே மெயின்டைன் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல அல்லது கூகுள்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாதான் நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். சப்போஸ் ரெக்கவர் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப சிக்கலாகும். அதனால நீங்க கரெக்டா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த செக்லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எல்லாமே முடிச்சிட்டோம், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப் டு ஃபைனலைசேஷன் ஆடிட்டிங் பண்ணியாச்சு. ஆடிட்டரும் ஃபைனலைஸ் பண்ணி சைன் போட்டு விட்டுட்டாரு. அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற க்ளோசிங் ஃபிகர்ஸ், அதாவது அசெட்ல ஒரு க்ளோசிங் ஃபிகர்ஸ் இருக்கும், லைபிலிட்டில ஒரு க்ளோசிங் ஃபிகர்ஸ் இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் இருக்கும். அதுல அசெட்ல வந்து பிக்சட் அசெட்ல வரும், கரண்ட் அசெட்ல வரும். அதே மாதிரி லைபிலிட்டில கேபிட்டல் பேலன்ஸ் இருக்கும், கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும், ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த அவுட்ஸ்டாண்டிங்க கரெக்டா கிளாசிஃபை பண்ணி இந்த வருஷம் ஓப்பனிங்கா நீங்க கொண்டு வந்துடணும் ஆஃப்டர் ஃபைனலைசேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் டேலி நம்ம ஆடிட்டருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி அக்கௌண்ட்ஸ் என்ட்ரிய போட்டுக்கிட்டு இருப்போம். அப்படியே அடுத்த வருஷம் ஃபைனலைஸ் பண்ணி நீங்க என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பவும் ஓவர் சைட்ல உங்க அக்கௌண்ட்ஸை மிஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆஃப்டர் ஃபைனலைசேஷன் முடிஞ்ச உடனே, அதாவது 2025-26 அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் முடிஞ்சிருச்சு, ஃபைனலைசேஷன் பண்ணிட்டாரு, ஆடிட்டர் சைன் பண்ணிட்டாரு, டேலி பேக்கப் அல்லது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் பேக்கப் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதோட க்ளோசிங் என்ட்ரிய கரெக்டா ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிய எவ்வளவு என்ட்ரிஸ் இருந்தாலும் சரி அந்த என்ட்ரிஸை வந்து ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வந்துடணும். அதனால இதை புரிஞ்சு நீங்க ஒர்க் பண்ணா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இதுல அதாவது மிஸ்டேக் அல்லது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை நேரம் பொறுமையா உட்கார்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.